அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் எதுக்குடா இப்ப 2 காவடி கொண்டு வர சொல்லியிருக்கேன்? ஆமா, ஒரு காவடி நீ தூக்க போற, இன்னொரு காவடி யாருக்குன்னு கேக்குறாங்க. வேற யாருக்கு? உங்க அப்பனுக்கு தான்ங்கறாங்க. அவரா காவடி தூக்குறேன்னு சொன்னாருன்னு பரணி கேக்குறாங்க. அவர் சொல்லினாலும் அப்பா முருகன் ஆசைப்பட்டுட்டான். நாளைக்கு எப்படி உங்க அப்பா காவடி எடுத்து ஆடுறாரு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு தூக்க வருதுன்னு தூங்குறாங்க சண்முகம். சவுந்தரபாண்டி வெறுப்பா பேசிட்டு இருக்காங்க. அந்த எசைக்கு வயித்துல எந்த கருவும் உருவாக கூடாதுன்னு நானே வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த லட்சத்துல நான் காவடி எடுத்து அளவு குத்திக்கணுமாமே. எம்பட்டு திமிரு பாரு அந்த வெறும்பயனுக்குங்கிறாங்க. அடே அப்படியாடா சொன்னாங்க. ஏண்டா உனக்கு எப்படி எல்லாம் கோர்த்து விட்டுருக்காங்க பாருங்கிறாங்க பாண்டியம்மா. ஆமாக்கா, இத்தனைக்கும் அந்த விளங்காத பையிலும் அந்த வெறும்பய சண்முகனும் அனுபவிக்கணும்க்கா. நாக்குல குத்துற அளவால அவ என்ன பாடுபட போறாங்கிறாங்க. அப்படியால அதெல்லாம் நான் கண்ணால பாக்கணும். ஆமா, அந்த வீணா போன சனியன் எங்க? இவனை வச்சுக்கிட்டு காலத்துக்கும் அழுக வேண்டியதா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சனியன் 5 ஆளுகளை கூட்டிட்டு வராங்க. "அடடா வாடா சனியா, உனக்கு ஆயுசு 100. டே இங்க வாங்கடா. நான் சொல்ற மாதிரி கையை வெட்ட வேண்டாம், காலை வெட்ட வேண்டாம், கொலை கூட பண்ண வேண்டாம்னு இருக்கேன். எனக்கு வேண்டாதவன் அவன் நாளைக்கு காவடி எடுக்க போறான். அதுவும் சாதாரணமா எடுக்கல, நாக்குல அளவு குத்த போறான். அப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்க கூட்டத்தோட கூட்டமா கலந்துக்கிறீங்க. இதா பாரு, இந்த மாதிரி விறகு வெட்டுற மாதிரி எல்லாம் வரக்கூடாது. நேத்து நிறைய பட்டையும் காவி வேட்டியும் கட்டிக்கிட்டு பக்தியோட வரணும். யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறாங்க பாண்டியம்மா. நாக்குல குத்தி இருக்கிற அளவு ஆட்டுன்னு ஆட்டிடணும். எக்காந்து கொண்டு அந்த காவடி கோயிலுக்குள்ள போகப்படக்கூடாது. ஐயா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாங்க போட்டு ஆட்டுற ஆட்டுல அந்த சண்முகம் காவடியை தூக்கி போட்டுட்டு துண்டை காணான் துணியை காணான்னு ஓட போறான் பாருங்க. நீங்க ஆளை மட்டும் அடையாளம் காட்டுங்கிறாங்க. அட ஆக்கங்கட்ட கோவைகளா, நாளைக்கு அவன் மட்டும்தான் காவடி எடுக்க போறான், நாக்குல அளவு குத்திக்க போறான், நெத்தி நிறைய திண்ணீர் பட்டை ஓட்டிருப்பான். அது போதுங்க ஐயா, அடையாளம் நாங்க தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க. சரி சரி, இந்த சனியன் எவ்வளவு பேசி கூட்டிட்டு வந்தான்னு தெரியல, இதுல இருக்கு. மறுபடியும் மிச்சத்தையெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க சவுந்தரபாண்டி. வெறும் பையன் என்னை கட்டாயப்படுத்தி காவடி எடுக்க வைக்கிறானா, நாளைக்கு என்ன பாடு பட போறான் பாரு. காவடியை பத்தி அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஓட போறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சவுந்தரபாண்டி. வீரா வெளியில கோலம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன வீரா, அண்ணன் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. அண்ணன் குளிச்சு முடிச்சிருச்சு, சாமியை கும்பிட்டது, மாலையை போட்டு வெளியில வரப்போகுதுங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, காவடி இதோ வெட்டுக்களை கொண்டு வரான். அண்ணன் ரெடியாகி வந்ததும் இதோ அளவு குத்துறவங்களும் வந்துட்டாங்க, நம்ம கிளம்ப வேண்டியதானுங்கிறாங்க. உடன்குடி முத்துப்பாண்டி சண்முகத்திட்ட கேக்குறாங்க, எதுக்கு 2 காவடிங்கிறாங்க. அது ஒரு காரணமா தான் கொண்டு வந்திருக்கு. அதான் நேத்தே சொன்னனே 2 பேர் தூக்குறோம். அதான் அந்த ஆள் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அது சஸ்பென்ஸ், இப்ப வந்துருவாரு பாருங்கிறாங்க. ஏலே, சஸ்பென்ஸ் எல்லாம் எதுக்கு வைக்கிற, வெளியில சொல்ல வேண்டியதானுங்கிறாங்க வைகுண்டம். சவுந்தரபாண்டி, பாண்டியம்மா, சனியன் இவங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஆமா, வெளியூர் ஆளுங்களை இந்த சண்முகம் கண்டுபிடிச்சிட மாட்டானான்னு பாண்டியம்மா கேக்குறாங்க. என்னக்கா நீ செந்தூர் கோயிலுக்கு வெளியாளுங்க எத்தனை பேர் ஜேன்னு வந்து கூட்டம் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுல போய் அங்க அவன் எப்படி வெளியூர் ஆளு உள்ளூர் ஆளுன்னு கண்டுபிடிக்க போறான்? சிவபாலன் பேக்கோட வெளியில வராங்க. என்னடா தள்ளு வண்டி பேக் எடுத்துக்கிட்டு எங்க போறேன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. காவடி எடுக்குது, செய்முறை செய்ய வேண்டியது நீ, உனக்கு பதிலா எங்க அம்மா செய்ய. 2 பேருக்கு நல்ல மனசு இருந்தா, அதாவது நீயும் இந்த சூனியக்காரியும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சிவபாலன் நிக்காம போறாங்க. ஓட்டு என்னமா சேவை செய்ய ஓடுது பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சவுந்தரம், ஒருவேளை அவங்க நல்லபடியா காவடி எடுத்துட்டானா அந்த ஆளாக்கு வயிற்றுல உன்னோட வாரிசு பிறந்துருமே, உன் குடும்ப வாரிசு ஆயிருமேப்பா. என்ன மறுபடியும் உங்களுக்கு சந்தேகமா? உன் முன்னாடி தானே ஆளுகளை செட் பண்ணணும், அப்புறம் ஏன் சந்தேகப்படணும்னு கேக்குறாங்க சனியன். இல்லடா சனியா, என்னமோ ஒண்ணு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க பாண்டி. வெட்டிக்கிளி ஒரு வேலை எடுத்து, அண்ணன் இதுதான் நீ அளவு குத்திக்க போறியான்னு கேக்குறாங்க. டே, இது எனக்கு இல்லடா, என்னோட மாமனாருக்கு. இந்த வேலை எடுத்து என் மாமனார் நாக்குல குத்தி காவடி எடுத்து அவர் போடுற ஆட்டத்தை நீ பாரு. அவருக்கு அளவு குத்தி காவடி எடுக்க வைக்க போறேங்கிறாங்க சண்முகம். ஓ அண்ணே, நீ அப்படி வரியாங்கிறாங்க. அடா அப்படித்தான்டாங்கிறாங்க சண்முகம். ஐயோ, இவன் என்ன இப்படி எல்லாம் திட்ட போட்டுட்டு இருக்கான். இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா காவடி எடுக்கிறதே நின்னு போயிடுமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு பரணி போய் போன் அடிக்கிறாங்க. சவுந்தரபாண்டி போன் அட்டன் பண்ணனதும் உடனே வெளியில தாளம் தம்பட்ட சத்தம் கேக்குது. அந்த சத்தத்துல பரணி பேசுறது எதுவுமே சவுந்தரபாண்டிக்கு கேட்கல. சவுந்தரபாண்டி, என்ன பரணி, சொல்லுன்னு கேக்குறாங்க. அப்பா நீங்க வந்துடாதீங்கிறாங்க பரணி. பரணி வந்துன்னு சொல்றா, அதுக்கப்புறம் என்ன பேசுறானே தெரியல, ஒரே சத்தமா இருக்கு. ஒருவேளை பிரச்சனையா இருக்குமோங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா, அப்படின்னு நீங்க போக போறது இல்லையான்னு கேக்குறாங்க சனியன். அட ஆக்கங்கட்ட கூவ, நான் போகாம இருக்க முடியுமாடா, அந்தந்த நேரத்துக்கு அதை பண்ணணும்ல, நான் சொன்ன பொருள் வாங்கிட்டு வந்தியாங்கிறாங்க. இந்தாங்க ஐயான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்த்து பாண்டியம்மா கேக்குறாங்க, இது என்னடா டானிக்கான்னு கேக்குறாங்க. அக்கா டானிக் இல்லக்கா, ஆசிட், தோல்ல பட்டா அப்படியே கருகி போயிருமலக்கா. ஆமாண்டா சவுந்தரம், உனக்கு மூளைனா மூளைதானுங்கிறாங்க பாண்டியம்மா. டே இந்தாடா, நான் சொன்ன வேலையை நீ கரெக்டா பண்ணு. டே சனியா, காவடி எடுக்கிறவங்களுக்கு காலில் மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அந்த மஞ்சள் தண்ணிக்குள்ள இந்த ஆசிட்டை கலந்து காலில் பட அப்படியே காலே வெந்து போயிடும். அவ எப்படி காவடி எடுக்கிறான்னு நானும் பார்த்து போடுறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அடாடா, என்ன மூளைக்கெல்லாம் ஒரு குடுப்பின வேணுங்கிறாங்க பாட்டியம்மா. சரி கிளம்பலாமா, போய் வேலையை ஆரம்பிக்கலாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்போ சனியன் கூட்டிட்டு வந்த 5-6 பேர் வந்திருக்காங்க. செவ்வாடை போட்டுக்கிட்டு திண்ணீர் பட்டை போட்டு வந்து நிக்கிறாங்க. அடடா, இவங்கெல்லாம் யாருன்னு கேக்குறாங்க. ஐயா, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா, நேத்து வந்தாங்க வெளியூர்காரங்க, நாம ஏற்பாடு பண்ண ஆளுக்குதானுங்கிறாங்க சனியன். அடாடா, இந்த வேட்டியை கட்டிட்டா ஆளுங்களே மாறிடுறாங்க. சரி சரி, நான் நினைச்ச மாதிரி அந்த சண்முகம் கிண்டாடிடணும். சரி சரி, நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வரோங்கிறாங்க. சரிங்க ஐயா, நாங்க முன்னாடி போறோன்ட்டு போறாங்க. இவனுக்கு நம்ம கூட வந்தானா அந்த சண்முகம் கண்டுபிடிச்சிட மாட்டானா, என்னடா அறிவில்லாம இருக்கீங்கிறாங்க சவுந்தரபாண்டி. சண்முக வீட்டுல எல்லாரும் ரெடியா இருக்காங்க. அங்க பாக்கியம் வந்து, எதுக்குள்ள 2 அண்டாவுல மஞ்சள் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. 2 அண்டாவிலையும் மஞ்சள்
தண்ணி கரைச்சு வைக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த 2வது யாருக்குன்னே சொல்ல மாட்டேங்கிறானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்கும் தெரிய போகுது. ஏலே வெட்டிக்கிலே எல்லாம் ரெடியா இருக்காங்கிறாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு. இங்க பாருண்ணே. காவடியிலிருந்து கும்புறவங்கலேருந்து, தட்டுறவங்கலேருந்து, இதோ இந்த அளவுலேருந்து எல்லாம் 2 2 இருக்குதுங்கிறாங்க வெட்டுக்கிளி. காவடி எடுக்கிறதுக்கு சாமி கிட்ட உத்தரவு வாங்கியாச்சு. இனி காவடி எடுக்க வேண்டியதானே. இன்னும் எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோனுங்கிறாங்க வைகுண்டம். நான் எப்போ மாலை போடணும்னு கேட்குறாங்க. உன் தங்கச்சி உன் காலில் தண்ணி ஊற்றணும்டா, உனக்கு மாலை போடணும். மலைக்கு போனாலும் மச்சன் உதவி தேவைப்பா. நீ தான்ப்பா அவங்களுக்கு காவடி எடுத்து கொடுக்கணும்னு வைகுண்டம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமா மச்சான் இங்க இருக்காரு, மாமனார் இன்னும் காணுமேன்னு கேட்குறாங்க உடன்குடி. அந்த ஆளுக்கு சாவே கிடையாது. பேச்சு எடுத்தாவே அவன் வண்டி வந்து நிக்குது பாருங்கிறாங்க சண்முகம். அடடே மாமனாரே, எங்க வராம போயிடுவீங்களோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்த. விரதம் இருக்கும்போது கூடவே இருந்தீங்க, காவடி எடுக்கும்போது வராம இருந்துட்டா என்ன செய்யறதுன்னு நினைச்சேன். எல்லா ஏற்பாடும் தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்கிறாங்க சண்முகம். அப்பா நீங்க எதுக்கு வந்தீங்க? நான் தான் வர வேண்டாம்னு சொன்னேன் இல்லைங்கிறாங்க பரணி. ஏன் நீ சும்மா இரு. புருஷங்காரன் காவடி எடுக்கும்போது 2 சொட்டு கண்ணீராவது விடணும். ஆனா உன் மதனி கண்ணீர் கொடுப்பாங்க. கோயிலுக்கும் வரக்கூடாதான்னு கனி கேட்கவும், காவடியே தேவையில்லாத விஷயம்ங்கிறாங்க பரணி. அதுக்கு தான் காவடி எடுக்கும்போது நீ வீட்டுக்குள்ள போன்னு சொல்றேன். ஏண்டி வீரா, அந்த பரணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்கிறாங்க பாக்கியம். நான் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. அட அம்மா தான் சொல்றேன்ல, நீ உள்ள போ, நம்ம பேசுறதா இருந்தா அப்புறம் பேசிக்கலாம், நமக்குள்ள என்னங்கிறாங்க சொல்லிருப்பாங்க. பரணி ஏற்கனவே லேட் ஆகுது, கொலை சுத்தினதுக்கு அப்புறமா வந்துடலாம், வாடி உள்ள போலாம் வா அப்படின்னு பரணியை வீரா கூட்டிட்டு போறாங்க. என்ன மாமனாரே இப்ப நல்லா சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனைய பார்த்து ஊரே சிரிக்க போகுது, இன்னும் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா காவடியை தூக்குங்கன்னு சவுந்தரபாண்டி அவசரப்படுறாங்க. கோபாலா காவடியை தூக்கி நீ மச்சான் தோல்ல மாலையை போட்டுங்கிறாங்க பாண்டியம்மா. காவடி எடுக்கிறதுக்கு தயாரா ஓதிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மனமுருகி வேண்டிக்கிட்டு காவடி எடுக்கிறாங்க. எல்லாரும் கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்கும்போது சனியன் சவுந்தரபாண்டியை பார்த்து கண்ணடிச்சு கேட்கறாங்க, ஐயா ஊத்திட்டுங்களாங்கிறாங்க. அட எல்லாரும் மெய் மறந்து கண்ணை மூடி சாமி கும்பிட்டு இருக்கிறானுங்க, நீ கலந்துடுங்கிறாங்க. அதே மாதிரி சனியன் மஞ்சள் தண்ணிக்குள்ள ஆசிட்ட கலந்துடுறாங்க. தாளந்தம்பட்டைகள் எல்லாம் ஆரம்பிங்கடான்னு சொன்னதும் தாளந்தம்பட்டு ஆரம்பிச்சதும் ஒரு அம்மாவுக்கு சாமி வந்து பாக்கியோன்னு கூப்பிடுறாங்க. ஆத்தா நீ யாரு அப்படின்னு கேட்கறாங்க. பாக்கியம் மாசி மாசம் தவறாம வந்து எனக்கு பொங்க வைப்பையே, சந்தன பிடாரி வந்திருக்கேங்கிறாங்க. ஏத்தா என் மகன் என் தங்கச்சியோட மருமவன் இப்ப காவடி எடுக்க போறான், இந்த நேரத்துல நீ வந்திருக்கிய, என்னத்தா விஷயங்கிறாங்க வைகுண்டம். ஜாதகத்துல குறை இருக்கு, உருவாயிருக்கிற கருவுக்கு பாதுகாப்பு வேணும். ஆமாத்தா என் மருமக அதுக்காகத்தான் விரதம் இருந்து காவடி எடுக்கிறான். அது பத்தாதுல புள்ள உசுறு பொழைக்கணும்னா உன் புருஷனும் காவடி எடுக்கணும். ஐயோ என்னத்தா சொல்றேன்னு பாக்கியம் கேட்கறாங்க. ஐயோ இந்த மனுஷன் சுத்த பத்தமா இருக்கானு தெரியலையே, நான் வேணா காவடி எடுக்கட்டுமான்னு வைகுண்டம் கேட்கறாங்க. அதெல்லாம் முடியாது, கிரக நிலப்படி சவுந்தரபாண்டியோட கிரகம் தான் சரியில்லை, தான் காவடி எடுக்கணும்னு அந்த சாமியாடி சொல்லிட்டு இருக்காங்க அந்த அம்மா. அப்படியா, எடுத்துட்டா போச்சுன்னு சவுந்தரபாண்டி போய் காவடியை எடுத்து வச்சுட்டு வராங்க. காவடி எடுத்து நாக்குல பூ வைக்கணுங்கிறாங்க. அட பூத்தானே, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் காதுல பூ வைக்கிறாங்க, நான் நாக்குல தானே வைக்கணும், வச்சுக்கிறாங்கிறாங்க. ஐயா நாக்குல பூ வைக்கணும்னு சொல்றது நாக்குல அளவு குத்தணும், வேலை குத்தணுங்க ஐயாங்கிறாங்க. இதை கேட்டதும் சவுந்தரபாண்டி பாண்டியம்மா எல்லாரும் மிரண்டு போய் நிக்கிறாங்க. உள்ள உசுரை காப்பாத்தணும்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணித்தான் ஆகணுங்கிறாங்க. ஐயா சாமி, என் வீட்டுக்காரரு என் பேர குழந்தைய காப்பாத்தணுங்கிறதுக்காக அவரும் என்ன வேணாலும் செய்வாங்கன்னு சொல்றாங்க. ஏண்டி அதை நான் சொல்லணும், நீ என்ன எனக்காக கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு கேட்கறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாங்க, அருள்வாக்கு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க மீறினீங்க, தப்பா நடந்துருப்பாங்க, நீங்க சும்மா இருங்க, சாமி சொன்ன மாதிரி நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு பாக்கியம் உறுதியா சொல்லிடுறாங்க. பாண்டியம்மா ஆமலை சவுந்தரம் சாமி வாக்க மீறக்கூடாது, அளவு குத்தி காவடி எடுத்துதான் ஆகணுங்கிறாங்க பாண்டி. சவுந்தரபாண்டி ஐயோ இதுல நாம சிக்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சோன்னு நினைச்சுக்கிட்டு சவுந்தரபாண்டி ஓட பாக்குறாங்க. ஓடிக்கிட்டு இருக்காங்க. சிவபாலன் பின்னாடியே ஓடி தப்பிச்சு ஓட பாக்குறாரு பாருன்னு போய் ஒரே கட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. முருகனுக்காக வேணா நான் காவடி தூக்குறேன், ஆனா அளவெல்லாம் எது குத்தணும், அதோ அங்க இருக்கானே அவன் தான் வேண்டி இருக்கான், அவனே அளவு குத்தி காவடி தூக்கிட்டு சாமி அடிக்கிட்டு இருந்த அந்த அம்மா வந்து கை நிறைய திண்ணீர் எடுக்கிறாங்க. சவுந்தரபாண்டி மூஞ்சில வீசுறாங்க. வேட்டியை மாத்தி இவனுக்கு அளவு குத்துங்கிறாங்க. முத்துப்பாண்டி சிவபாலன் சவுந்தரபாண்டிக்கு வேட்டியை மாத்தி குண்டு கட்ட தூக்கிட்டு வந்து நிறுத்துறாங்க. அட வாப்பா சும்மா குடிக்காதேன்னு கூட்டிட்டு வராங்க சிவபாலன். ஏல வெட்டிக்கலையே அந்த பூ வேடுங்கிறாங்க. வெட்டிக்கிலே அந்த வேலை எடுக்கிறாங்க. நாக்க நீட்டி சொல்லிட்டு என்னெல்லாம் பேசுவீங்க, அந்த நாக்க நீட்டுங்க, பூ வச்சு விடுறேங்கிறாங்க சண்முகம். எல்லாரும் அரோகரா போடும்போது நாக்குல அளவு குத்தி வச்சிடறாங்க. சவுந்தரபாண்டிக்கு நாக்குல அளவு குத்தி விட்டுறாங்க. வைகுண்டம் ஐயா நீங்க வந்து மாலையை போட்டு மச்சானுக்கு காவடி எடுத்து வைங்கிறாங்க. வச்சிருவோன்னு சொல்லிட்டு வைகுண்டம் போய் காவடியை தூக்கி வச்சு மஞ்சள் தண்ணியை ஊத்துறாங்க. தண்ணியில ஆசிட் கலந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சவுந்தரபாண்டி ஒரு குதிக்கிறாங்க. அந்த தண்ணி போய் பாண்டியம்மா காலில் விழுந்துருது. பாண்டியம்மா அப்படியே நெருப்புல குதிச்ச மாதிரி அலறி அடிக்கிறாங்க. சண்முகத்துக்கு சந்தேகம் வருது, என்னது இந்த அம்மா நெருப்புல குதிச்ச மாதிரி காலெல்லாம் கருத்து போய் இந்த குதிக்குது, அந்த தண்ணியில என்ன இருக்குன்னு அங்க இருந்த எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. பாண்டியம்மாவும் சவுந்தரபாண்டியும் என்ன நினைச்சாங்களோ அதுவே அவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் இன்னும் நாளை பார்க்கலாம்.